இந்த தங்கத்துக்காகத்தான் கிரமு ஆசைப்பட்டாரு. நீ என்ன காவலன்? ரிப்போர்ட். செக்டர் ஜி சார், அங்க மறுபடியும் கிரைபாக்ஸ் இருக்காங்க. ரேஞ்சர்ஸ் எல்லாரும் வந்துட்டோம் சார். ரேஞ்சர், தங்கத்தின் கஜானாவுல கிரைபாக்ஸ் நுழைஞ்சிட்டாங்க. அவங்கள நீங்க தான் தடுக்கணும். ரெடி ரெடி எஸ் SPD pink. SPD yellow. Stop. SPD green. SPD blue. SPD red. Come on, guys. சேட்டலைட் என்ன சொல்லுது கேட்? முயற்சி பண்ற சார், டிரான்ஸ்மிஷன் கிடைக்கல. முயற்சி பண்ணிக்கிட்டே இரு. அங்க என்ன நடந்தாலும் அதை கண்காணிக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். என்னது? என்ன வெல்ல விடுங்க. ஹேய், செம ஜாலியா இருந்தது. குட் ஜாப் டீம். ஹோ, காவலாளி. உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? நான் நல்லா இருக்கேன், தேங்க் யூ. தங்கத்தை கொண்டு போய் திரும்ப உள்ள வச்சிடுறேன். நல்ல வேலை. Thank you. Bye. உங்களை மறக்கவே மாட்டேன். வேலையை நல்லபடியா முடிச்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். துரதிருஷ்டவசமா நீங்க செஞ்ச காரியங்களை எங்களால நேரடியா கண்காணிக்க முடியல. சோலார் ஃபிளாரிங்னு ஒண்ணு நம்ம சேட்டலைட்டை டிஸ்டர்ப் பண்ணுது. சீக்கிரமா அதை சரி பண்ணி நான் வீடியோ டிரான்ஸ்மிஷனை கொண்டு வரேன். அவ அதை கொண்டு வரட்டும். அதுக்குள்ள அங்க என்ன நடந்ததுன்னு யாராவது எனக்கு சொல்லுங்க. போதும், யாராவது ஒருத்தர் பேசினா நல்லா இருக்கும். மூடுங்க. ஜாக், முதல்ல நீ சொல்லு. தாராளமா சொல்றேன் சார். அங்க என்ன நடந்ததுன்னு விளக்கமா சொல்றேன் சார். சமூகம் நடந்த இடத்துக்கு நாங்க போனோம். அங்க கிரைபாக் தங்கத்தெல்லாம் கொள்ளடிச்சிட்டு இருந்தாங்க. நான் நினைச்சதை விட ரொம்ப சுலபமா இருக்கு. ஓகே, ஃபாலோ மீ காய்ஸ். ஜாக் ரொம்ப தைரியசாலி. யார் நீங்கெல்லாம்? நான் தான் ஒன் அண்ட் ஒன்லி ரெட் ரேஞ்சர். இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காகவே பிறந்தவன். ரெட் ரேஞ்சர் மாதிரி என்கிட்டயும் பிளாஸ்டர் இருந்திருக்கலாம். வாங்க வாங்க. 7 8 9. அதுக்கப்புறம் என்ன வரும் மறந்து போச்சு. ஓகே, ஸ்டக் ஆஃப் த நம்பர். திரும்பியும் 1 2. ஜாக்க பார்த்து அப்படியே பண்ற. அவருக்கு தான் எல்லாமே தெரியும். நான் ஜீ பண்ற மாதிரி பண்ற. என்ன ஜீ தான் ஜாக் பண்ற மாதிரி பண்றா.
ஜாக் இறங்குன்றேன். ரொம்ப நன்றி. சரி இப்போ ஜாக் எப்படி பண்ணுவா? சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு. தங்கத்தை விட்டு நீங்க எல்லாருமே வரணும். நாங்க உங்க எல்லாரையுமே கைது பண்றோம். இத நானே முடிக்கலாமா? பின்னி எடு. ஏய், ஓ நோ நன்றி எனக்கு சொல்லாத. ரெட் ரேஞ்சருக்கு நன்றி சொல்லு. ரெட் ரேஞ்சரா இருந்தானா யாரா இருந்தானா எல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்களால என்ன பிடிக்க முடியாது. உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு கொடுக்கறேன், வாங்கிங்க. தாக்குங்க. அவனை எங்க இருந்து நீ இங்கே இரு. இங்கதான் உனக்கு பாத்து. ஓகே நன்றிங்க. நம்ம கைவரிசை காட்ட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நாங்க மெகசர் சார் அந்த பச்சை கலர் ரோபோட்டை புடிச்சோம், காவலாளியை விடு வச்சிட்டோம். எல்லாம் நல்லபடியா போச்சு சார். நல்ல வேலை பண்ணீங்க ரேஞ்சர்ஸ். உங்கள வேற யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். நான் இப்ப ஜாக் தைரியசாலின்னு சொன்னேன். அப்புறம் எனக்கு நன்றி வேணா, ரெட் ரேஞ்சருக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொன்னேனா? நான் ஜாக் மாதிரி இருக்கணும். ஜாக் தான் சிறந்தவ. எப்படி நான் சொன்னேனா? ரெட் ரேஞ்சர் கிட்ட இருக்கிற பிளாஸ்டர் எனக்கு நிச்சயமா வேணும். அம்மா மேல சத்தியமா சொல்லி நான் கேட்டேன். 7, 8, 9க்கு அப்புறம் எதுவுமே தெரியலன்னு சொல்றேன். இந்த கணக்கு கூட தெரியாதவனா நானு. காய்ஸ் நீங்க செஞ்சதை நான் அப்படியே எடுத்து சொல்லியிருக்கேன். போதும். இதே கதையை வேற யாராவது சொல்றதுன்னா சொல்லலாம். நான் சொல்றேன் சார். நான் சொல்றது அபிஷியல் ரிப்போர்ட்டை கூட எடுத்துக்கோங்க. நாங்க அந்த இடத்துக்கு போனதும் என்ன நடந்துச்சுன்னு அக்கா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். பார்க்க கொஞ்சம் டேஞ்சரா இருக்கு, அதான். இவனுங்களை நான் பாத்துக்கிறேன். ஜாக் பயமா இருந்தா பிளாஸ்டரை பயன்படுத்து. என்கிட்ட மட்டும் ஸ்கை மாதிரி டெல்டா ஸ்ட்ரைக்கர் இருந்தா நான் ஏன் பயப்பட போறேன்? 7, 8, 9. அதுக்கப்புறம் என்ன வரும்னு மறந்து போச்சு. ஓகே, ஸ்டக் ஆஃப் த நம்பர். திரும்பியும் 1, 2. யா, இவங்களை எப்படி சமாளிக்கணும்னு ஸ்கை எனக்கு சொல்லி கொடுத்திருக்கான். அது வரைக்கும் நல்லது. யா, 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 யா. கம் ஆன். ஸ்கை நம்மள வெற்றி பாதையில கூட்டிட்டு போவாரு. யா, யா. இவனுங்களை நீ பாத்துக்கோ சேத். இதுக்காக தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். என்னால ஸ்கை அளவுக்கு பண்ண முடியுதான்னு பாக்கலாம். தங்க இங்கே இருக்கணும். ஆனா நீங்க எல்லாரும் ஏன் கூட வரணும். ஸ்கை உங்களை கைது பண்றாரு. இல்ல நாங்களும் தான். ஏய் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இதை நீயே முடிச்சிரு. ரெடி. ப்ளூ ரேஞ்சர் தான் உன்னை காப்பாத்தினாரு. என்ன கட்ட அவுத்து விட சொன்னாரு. ஏய் ஜாக்கிரதை, பின்னாடி வாங்க. இதோ உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு காத்திருக்கு, வாங்கிங்க. தாக்குங்க. வெரி குட். இங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். என்ன கரெக்டா ரேஞ்சர்ஸ்? நீ சரிதான் ஸ்கை. அவனை பிடிச்சோம், அரெஸ்ட் பண்ணோம், காவலாலையும் காப்பாத்திட்டோம், கோல்டையும் காப்பாத்திட்டோம். என்னங்கடா ஆளுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறீங்க? கிரை பாக்ஸ் கிட்ட சண்டை போட நீ எனக்கு கத்து கொடுத்தியா? இதெல்லாம் எப்போ? ஸ்கை வெற்றி பாதையில போட்டுட்டு போவானா? ஸ்கை மாதிரி சண்டை போடணும்னு எனக்கு ஆசையா? கேளுங்க. நீ ஏன் இப்படி புழுவுற? நோ வே சார். இவங்க கதை விடுறாங்கன்னு உங்களுக்கே தெரியுது இல்லையா சார்? என்ன பார்த்தா பொய் சொல்ற மாதிரியா தெரியுது? ஆமா. ஓகே. உண்மையிலேயே அங்க என்ன நடந்ததுன்னு யாராவது சொல்றீங்களா? நான் சொல்றேன். அடுத்த கதை இவனா? ஃபர்ஸ்ட் ஆஃப் த ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன். நான் ஓட் சாப்பிடலாம் நினைச்சிட்டு இருந்தேன். சரி அது வேண்டாம். அப்புறம் செட் தோசை கட்டி சட்னிக்கு மாறலாம் நினைச்சிட்டு இருக்கும்போது காசன் சொல்றேன். ஆக்சுவலா நாங்க முதல்ல அந்த இடத்துக்கு போனோம். அங்க முதல்ல போனது நான் தான். விஜயகாந்த் மாதிரி லெஃப்ட் லெக்க வச்சு ரைட்ல சொல்லிட்டு கீழே உட்கார்ந்தேன். Tune Network இத பாருங்க. நம்ம பாதுகாப்பா போனோம். Hamilton.blogspot.in. இதோ இப்படி வாங்க. என்ன பண்றாங்க? யாருக்கு தெரியும்? எல்லாரும் மாட்டீங்க. பார்த்தா சின்ன பையன் மாதிரி தான் இருக்கான். வாங்க. வாங்க வாங்க. 7, 8, 9.
அதுக்கப்புறம் என்ன வரும்னு மறந்து போயிட்டேன். ஓகே, ஸ்டக் ஆஃப் த நம்பர். திரும்பியும் 1 2. இந்த பிரிட்ஜ் எத்தனை பேர் அழிக்கிறான் நம்பவே முடியல. இந்நேரம் 100 பேர் தாண்டி இருப்பான் போல இருக்கே. யா யா யா. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் பிரிட்ஜ் மாதிரி சண்டை போட முடியலையே. நான் மறக்க கூடாது. இது முடிச்ச உடனே பிரிட்ஜ் கிட்ட எப்படி சமாளிக்கிறதுன்னு கத்துக்கணும். யா யா. பிரிட்ஜ் பிரிட்ஜ் ஞாபகம் வச்சுக்கணும். பிரிட்ஜ் 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 பிரிட்ஜ். நான் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணு செட். பிரிட்ஜ் பிரிட்ஜ் பிரிட்ஜ். ரொம்ப நன்றி. ஓகே, பிரிட்ஜ் தான் என்ன சொல்றாரு. தங்க இங்கே இருக்கும், ஆனா நீங்க எல்லாரும் எங்க கூட வரணும். டயலாக் மாறாம பேசுறாயா? நல்லா மாட்டீங்க. ரெடி. யா யா. வாய் மேல குத்து. உனக்கு பிரிட்ஜ் தெரியுமா? கட்ட அவுத்து விட்டதும் பிரிட்ஜ் கிட்ட என்ன பத்தி நல்லபடியா சொல்லணும், சரியா? இந்த சின்ன பரிசை வாங்கிங்க. பயப்படாதீங்க, அண்ணன் நான் இருக்க பாத்துக்கிறேன். யா. போயா. எப்படி இப்ப நம்ம ஜாலியா வெளியே போலாம் வாங்க. சண்டை போட்டோம், அவனை கைது பண்ணோம், காவலாளியை விடுதலை பண்ணோம், அதுக்கப்புறம் இங்க வந்துட்டோம். திஸ் இஸ் த உண்மை. அண்ணன் தான் அங்க கலக்குனதே. இதுல கொஞ்சம் கூட உண்மை கிடையாது. ஏய், நான் ஒரே ஒரு சீன் தானே பில்ட் அப் பண்ண. பிரிட்ஜ் 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 பிரிட்ஜ். ஐயோ, மாடுலேஷனே வேற மாதிரி இருக்கு. உன்னை பத்தி பில்டப் பண்றதுக்காக அந்த பொண்ணுக்கு என்னமோ வாங்கி கொடுத்திருக்கேன்னு மட்டும் தெரியுது. கமாண்டர் க்ரூகர், உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நிஜமாவே நான் உண்மையை தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உண்மையை நான் சொல்றேன். அந்த இடத்துக்கு நாங்க போனப்ப யார் கண்ணிலும் படக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருந்தோம். என்னங்க ரவுண்ட் அடிக்கிற? என்ன வாயிலே காத்தடிக்கிறா? அமைதியா இரு. டேய் பிரிட்ஜ். டீசன்ட் நல்ல ஹீரோஸ். நான் நினைச்சதை விட இந்த வேலை ரொம்ப சுலபமாயிடுச்சு. அவங்க அத்தனை பெரிய ஆழிக்கணும் அப்படி சொல்லு. எவா நான் தான் அந்த ஒருத்தி, Yellow Ranger. எல்லாரும் வாங்க, ஒருத்தர் விடாம நான் அழிக்கிறேன். யோ, யோ, யோ. ஜி மாதிரி ஒரு தைரியமான பொண்ணே இல்ல. அவள மாதிரி நானும் சண்டை போட கத்துக்க போறேன். யா. ஜி 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 ஜி. வாங்க வாங்க. 7 8 9. அதுக்கப்புறம் என்ன வரும்னு மறந்து போச்சு. ஜி மாதிரி இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராகி இருக்கேன். சரி பிங்கி, உன்னோட திறமையை நீ காட்டு. நன்றி ஜி. உன்ன மாதிரி இல்லனாலும் ஓரளவுக்கு பண்ண பாக்குறேன். கண்டிப்பா நீ பாராட்டுற மாதிரி நடந்துப்ப. ஓகே, எல்லாம் முடிஞ்சு போச்சு. தங்க எங்கே இருக்கும், நீங்க எல்லாரும் எங்க கூட வரீங்க, நாங்க உங்களை கைது பண்றோம். கரெக்ட் தானே? இல்லையா? எல்லாம் கரெக்டா பண்றோம் ஜெட். ரெடி. ஜி உங்களுக்கான சின்ன பரிசு வாங்கிங்க. பாக்குங்க. வாங்க எல்லாரும் ஒரு கை பார்க்கலாம். சரி, நான் சொல்லி கொடுத்த மாதிரியே எல்லாரும் பண்ணு, சரியா? ஒரு வேளை மறந்துட்டீங்கன்னா என்ன பார்த்து பண்ணுங்க. அந்த மாதிரி பண்றது என்ன துப்பாக்கி இல்லையே. வாங்க இங்க இருந்து போலாம். மஞ்சள் கட்டில வாங்க. மஞ்சள் கட்டில வாங்க. ரோபோட்டை கைது பண்ணி காவலாளியும் காப்பாத்தி அதுக்கப்புறம் நாங்க தங்கத்தையும் காப்பாத்திட்டோம். என் கதையோட சண்டை போட யாரும் தயாரா இருக்காங்க போல இருக்கு. சீச்சி, அப்படிலாம் இல்ல. உங்ககிட்டயும் வேற ஏதாவது கதை இருக்கணுமே? நிச்சயமா இருக்கு, ஆனா இதான் நடந்த உண்மை. அதேதான். நாங்க அங்க போன உடனே கைவாசல தங்கத்தை திருடங்க பார்த்தோம். நான் நினைச்சதை விட இந்த வேலை ரொம்ப சுலபமா இருக்கு. அவங்க தங்கத்தை திருடுறாங்க. வாங்க பிடிக்கலாம். முதல்ல பொண்ணு போக கூடாது. நீ போ ஜாக். எது? யார் இது? ஃபயர். சண்டை போட்டாலும் கெத்தா சண்டை போடணும். அப்பதான் சிட் இம்ப்ரெஸ் ஆகும். இங்க இருக்கிற எல்லாரையும் அழிச்சு சித்து கிட்ட நல்ல பேர் எடுக்கணும். வாங்க வாங்க. 7 8 9. அதுக்கப்புறம் என்ன வரும்னு மறந்து போச்சு. ஓகே, ஸ்டக் ஆஃப் த நம்பர். திரும்பியும் 1 2. சிட்டோட பாராட்டுக்காக இது. என்ன பாராட்டணுமே. மத்தவங்க பாராட்டுற அளவுக்கு நான் இப்ப நடந்துக்க போறேன். தங்க திருடனே, உன் கதை முடிச்சுது. தங்க எங்க இருக்கும், ஆனா நீங்க எங்க கூட வர போறீங்க. நாங்க உங்களை கைது பண்றோம். ஆமா, அவங்களும் தான். கேடுச்சா? எனக்கு உதவி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெடி.
சொல்றது? இல்ல, எனக்கு தான் நன்றி சொல்லணும். நான் தான் நிறைய வேலை பார்த்திருக்கேன். பின்னாடி போ. உங்களுக்கான சின்ன பரிசு வாங்கிங்க. தாக்குங்க. தங்கத்தை விலை கொடுத்து வாங்கணும். இப்படி திருடக்கூடாது. வாயா. நாம இங்க இருந்து முதல்ல போய் ஆகணும். அதுக்கப்புறம் ரோபோட் அழிச்சு காவலாளி காப்பாத்தி, அதுக்கப்புறம் நான் இல்ல, நாங்க தங்கத்தை காப்பாத்திட்டோம். எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரியுது. யாருமே உண்மையை சொல்ல போறதில்ல. சார், டிரான்ஸ்மிஷன் பிரச்சனையை சரி பண்ணிட்டேன். அங்க கரெக்டா என்ன நடந்துச்சுன்னு என்னால உங்களுக்கு காட்ட முடியும் சார். ஓகே, அதை ஆன் பண்ண பார்க்கலாம். ப்ளே. தங்கம் எங்க? இந்த பக்கம். பார்த்து பிரிட்ஜ் எடுத்தோன்னு வாரி விழுவியா? நான் நினைச்சத விட இந்த வேலை ரொம்ப சுலபமாயிடுச்சு. யார் பாத்து? ஃப்ரீஸ் எஸ்பிடி. டிஃபன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி கிரைம் பாக் அடிக்கிறது சூப்பர் தான். இதுங்களை நான் பிரிச்சு மயிறேன். வாங்க வாங்க. 7 8 9. அதுக்கப்புறம் என்ன வரும் மறந்து போச்சு. ஓகே, ஸ்டக் ஆஃப் த நம்பர். திரும்பியும் 1 2. துக்க மாட்டேன். உங்கள மாதிரி ரோபோட்டால தான் ரோபோட்டுகளுக்கு கெட்ட பேர் வருது. யா, யா, யா. யா, யா, தொடர்ந்து 3 வருஷம் நான் ஃபென்சிங் சாம்பியனா இருந்திருக்கேன் தெரியுமா? வாங்கிக்கோங்க. யா, யா, யா. இதோட உன் கதை முடிஞ்சது பச்சைக்கண்ணா. நாங்க உன்னை கைது பண்றோம். எங்க தாக்குதலுக்கு தயாரா இருக்கியா? வாங்க கைஸ், ஆரம்பிக்கலாம். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. நான் உனக்கு உதவி செய்யறேன். கொஞ்சம் பின்னாடி தள்ளி இரு. உங்களுக்கான சின்ன பரிசு வாங்கிங்க. தாக்குங்க. networkhamilton.blogspot.im. டோன்ட் வரி गाइस, இவனுங்களை ஈஸியா முடிச்சிடலாம். அண்ணன் பின்னாடி வாங்க. அவங்கள கொஞ்சம் பேர் ஏகிட்ட அனுப்பு. இதோ நான் பார்த்துட்டேன். தெரிஞ்சிருச்சோ? ஓ, எத்தனை பேர் இருக்காங்களே இங்க? ஏய், சிச்சி, விடு, விடு. விட போறியா இல்லையா? என்ன நடக்குதுன்னே தெரியலப்பா. எப்படி இது? வாவ்! எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க. அந்த கிரீன் ரோபோட்ட பிடிக்கலாம். வாங்க. கம் ஆன். வாங்க வாங்க. சீக்கிரமே. வாங்க. ஏய், கம் ஆன். ஏய், அங்க பாரு. கொஞ்சம் பின்னாடி போங்க. யாராலையும் இப்ப என்ன தடுக்க முடியாது. நான் கூப்பிடுறேன். எங்களுக்கு ரன்னர்ஸ் வேணும், கேட். வந்துகிட்டு இருக்காங்க. திட்டத்துக்கு இடையூறா இருக்கீங்களா? உங்களுக்கு இப்ப பாடம் கற்றுக் கொடுக்கணும். டெல்டா ஸ்ட்ரைக்.
இந்த உலகத்துல இருந்து தங்கம் திருடுனதா உங்க மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம காவலாளி வேற கட்டி போட்டிருக்கீங்க. அதுவும் இல்லாம லைசென்ஸ் இல்லாம ரோபோட் ஓட்டுற. தீர்ப்பு என்னது? ஓ! ஆனா இது என்னுடைய தங்கம், என்னுடைய தங்கம். ஆ! 5 3, 2, 1, fire! பிரமாதமா இருக்கு, வித்தியாசமாவும் இருக்கு, சுவாரஸ்யமாவும் இருக்கு. இதுக்கு மேல நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எஸ் சார். கிரே பாக்ஸ்ல அழிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு வெள்ளை கலர்ல ஒண்ணு வந்தது. அது என்ன சார்? எனக்கு சரியா தெரியல, ஆனா நிச்சயமா அது என்னன்றத கேட் கண்டுபிடிச்சு சொல்லுவான்னு நான் நம்புறேன். அது எதுவா இருந்தாலும் சரி, அதோட பவர் அற்புதமா இருக்கு. பிரமாதமா ஒர்க் பண்ணீங்க ரேஞ்சர்ஸ். இந்த கதையை நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல சொன்னீங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அதை கேட்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி கதையை நாங்க கொஞ்சம் பில்டப் பண்ணி தான் சொல்லிட்டோம். பில்டப் பண்ணது இவங்க மட்டும் இல்ல, நானும் தான். எப்பயாவது பணத்தை வா போலாம். எஸ் கை TuneNetworkHamilton.blogspot.in இங்க பாருங்க, இந்த கிரே பாக்ஸ் நான் கவுண்ட் பண்ணல, உண்மைதான். அதுக்காக என்னமோ எனக்கு அப்ப நான் படிக்க தெரியாது. பொண்ணு எல்லாரும் விட்டுட்டு. பொண்ணு கதையில நான் உறுதியா சொன்னேன்.